ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு இட்லி தோசைக்கான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கும்பகோணம் கடம்பம் செய்ய போகிறேன். எவ்வளோ இட்லி சாப்பிட்றோன்னு கணக்கே தெரியாது, அந்தளவுக்கு எல்லோரும் நல்ல பிளேட்டை காலி பண்ணுவாங்க. கும்பகோணம் கடம்பா ஈஸியாக செய்கிறதுக்கான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 2 உருளைக்கிழங்கு சின்ன சைஸை சாப் பண்ணி உள்ளே போட்டுட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா 2 பட்டை, 4 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், 2 கல்பாசி, அரை மூடி தேங்காய், கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா ரெண்டையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை நம்ம அதிகமாக போட்டுட்டோம்னா அது டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். அதனால் கரெக்டாக 2 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த மாதிரி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை பார்த்தோம்னா நம்ம உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பு கரெக்டாக வந்திருக்கு. லைட்டாக கரண்டியில் மசிச்சு விட்டால் போதும். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெயை கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் அது கூட 2 பிரியாணி இலையை பிச்சை ஆட் பண்ணியிருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இதில் ப்ரௌன் ஆகவே கூடாது, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போ கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி குழையக்கூடாது, தக்காளி ஷேப் மாறாமல் வதங்கினா போதும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடம்பாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த மசாலாவை நம்ம பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சு குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு வேளை சால்ட் பத்தலினா ஆட் பண்ணிக்கணும். கடைசியாக புதினா இல்லை மல்லி எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மல்லித்தலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா திக்னஸ் லைட்டாக வந்திருக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம். சாஃப்டான இட்லியோடு சர்வ் பண்ணிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றேன்னு உங்களுக்கு கணக்கே தெரியாது. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனையும் சேர்த்து எனக்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். கடைசியில் நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மொட்டை மாடியிலேருந்து எடுத்திருக்கேன். கூடவே செடிங்களுக்கான சம்மர் கேர் என்னென்னா, பெரிய ஹோல் இருக்கிற பாட்டுக்கெல்லாம் கல் வச்சு ஸ்டாக் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் உடனே ட்ரைன் ஆகி செடி சீக்கிரமாக டல்லாக வாடிடும். இப்போ நம்ம எங்களோட செடியில் குட்டி குட்டி அப்டேட்ஸ் இருக்குது. கிரேப் செடியில் ஒருத்தங்க, அப்புறம் அத்தியில் நிறைய பக்கம் பல்ப் மாதிரி நிறைய காய்ச்சிக்கு இருக்குது. ஹித்விக்கு எப்பவுமே என்னம்மா இது பம்பரம் மாதிரி இருக்குது, இது பறிச்சிட்டான்னு கேட்டுகிட்டே இருக்கான். அவன்கிட்ட தப்பிச்சு அது பழுக்குமான்னு தெரில. என்ன பண்ணுது, எப்படி க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கான்னு பாருங்க. மன்னம்மா இட்விக்கிங்க என்ன பண்ணுறான்?